வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் இந்த வருஷத்துக்கு என்னுடைய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு நான் கடைபிடிக்க போகக்கூடிய ஒரு 7 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயங்கள், இந்த 7 விஷயங்களும் ப்ரீவியஸ் இயரில், போன வருஷம் 2023ல் நான் பண்ண சில தவறுகளிலிருந்து என்னை திருத்திக்கிட்டு என்னுடைய மணியை நான் ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய மணி மிஸ்டேக்ஸை வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறம் ஒழுங்கான ஒரு டிசிப்ளினான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை வந்து நம்ம உண்டாக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வரப்போகக்கூடிய அதிகமான சேமிப்பை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 7 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை நம்மக்கிட்ட கொண்டு வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் லீவில் செய்ய போகிற முக்கியமான விஷயம், என்னென்ன பொருள்லாம் யூஸ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா விற்க போகிறேன். ஏன் அப்படின்னா, யூஸ் பண்ணாத பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக மணியை கொடுத்துக்கிட்டு அதை செலவு பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். யூஸ் பண்ணாத பொருட்கள் வந்து இன்கேஸ் அது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் கூட ஓகே, அது ஃப்யூச்சரில் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பழசாக போனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து எதெல்லாம் அன்யூஸ்டு திங்ஸோ அதெல்லாமே ஒன்றா வந்து நான் சேல் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நான் செய்ய போகக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பயன்படுத்தாத பொருள் வீட்டில் வச்சுருந்தோன்னா, 1 வேஸ்டேஜ் ஆஃப் திங்ஸு, 2 அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு செலவாகும், ஸ்பேஸை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, அதை வந்து நம்ம இந்த ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்கிறப்பயே அதை சேல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அளவுக்காவது ஒர்த்த மணி கிடைக்கும் இல்லையா? அது மணிக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயத்த செய்ய போகிறேன். 2வது விஷயம் வந்து பிக் நோ டு டிஸ்கவுண்ட் ஆர் ஆஃபர். டிஸ்கவுண்ட்லேயோ ஆஃபர்லேயோ எந்த பொருளையுமே நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அது வந்து நாட் ஒன்லி ட்ரெஸ்ஸு, ஒரு கிராசரி ஐட்டமாக இருந்தால் கூட ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் தயவுசெய்து வாங்காதீங்க. ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதுலேயே நான் நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லை, நாங்கள் இந்த மாதிரி டிமார்ட் போயிருந்தோம். அப்போ போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம். ஆஃபர்ஸ் வந்து ஒரு பாட்டில் பெரிய பாட்டில் ஜாமு, அந்த மாதிரி சம்திங் ஒரு அன்ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து ஒரு ஆஃபரில் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே ரொம்ப ஈஸியாக ரொம்ப இதாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். முக்கியமாக பசங்களுக்காக அந்த ஜாம் பாட்டில் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஜாமு, 1 கிலோ ஜாம் பாட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வந்ததுனால அது வந்து எங்களுக்கு விலை குறைச்சி வாங்கிட்டு வந்தாலும் ஜாம் அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்னொன்று, அதை ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பசங்க அடம் பிடிச்சி அதை சாப்பிட்டு வயிறு வலி வந்து அவங்களுக்கு வயிற்றில் வந்து அந்த பூச்சியெல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி வந்து அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு செலவே அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து ஃபுட் ஐட்டமில் சொல்கிறேன். இப்போ ட்ரெஸ் ஐட்டமும் நம்ம ஆஃபரில் போய் வாங்குறதெல்லாம் நம்ம வந்து கூட காசு கொடுத்து தான் வாங்குவோம். அதை பற்றின டீட்டெயில் என்டையராக இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் திரும்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் பாருங்கள். அப்போ தான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்களே ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் வாங்க மாட்டீங்க. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் செய்யக்கூடிய தப்பு, அது நானும் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். நோ அப்கிரேடேஷன் ஆஃப் எனி ஐட்டம். அதாவது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் நல்ல கண்டிஷனில் இருக்கும். அது மொபைலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல்க் அமௌண்ட் வருது. அதை வந்து அப்படியே போய் சேவிங்ஸில் போடுறது தான் பெட்டர். ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் அதை கையில் வச்சுருந்தோன்னா, பேசாமல் டிவியை புதுசாக மாற்றலாமா, வேறு ஒரு நல்ல வெர்ஷன் வாங்கலாமா, ஒரு மொபைல் ஃபோன் நல்லா வாங்கலாமே, அதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த மாதிரி பொருளை அப்கிரேட் பண்ணுறதுனால இப்போ நமக்கு அப்கிரேடேஷன் குறித்து பயங்கரமாக விளம்பரம் நம்ம எங்கே போனாலும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். நம்மளோட மனசே அலபாயும், வேணால் நம்ம புதுசாக மாற்றலாம். டிவியாக முக்கியமாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் நம்ம காசை போட்டு நம்மளை ஏமாந்துடும். லேப்டாப்பு, ஃபோனு,
கம்ப்யூட்டர், டிவி, பைக்கு, பேசாமல் இந்த பைக்கை கொடுத்துட்டு வேறு பைக் வாங்கலாமே. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனாக உள்ள பொருளை மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து அப்கிரேடேஷன். ரிப்பேர் ஆகி வேறு வாங்குறது, இல்லை அன்யூஸ்டாக போனதுக்காக வேறு வாங்குறது தப்பு கிடையாது. ஒரு கண்டிஷன் நல்லா இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம அதில் போய் ஒரு அப்கிரேட் பண்ணணுங்கிறதுக்காக போனீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக கரைஞ்சிரும். அப்படிங்கிறப்ப அது ஓடுற வரைக்கும் ஓடிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நமக்கு அந்த அமௌண்ட் பேங்க்கில் இருந்தாலோ அதுக்கு ஒரு வட்டி கிடச்சிட்ருக்கும், இல்லை நமக்கு ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்து நானும் அப்கிரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் போன வருஷமும் போனேன் டிவி விஷயத்தில். பட் ஆனால் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால வீட்லேயும் சொன்னாங்க வேணான்னு கேட்டுட்டேன். அதை கூட ஒரு வீட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே இந்த வருஷமும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏற்கனவே இருக்கிற மொபைல் ஃபோன் அதுவே யூஸ் ஆகட்டும், வண்டி அதே இருக்கட்டும், டிவியும் அதே இருக்கட்டும், நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன். எதையுமே இப்போ மாற்ற போகிறதா முடிவில் இல்லை. ஏன்னா மாற்றி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4வது விஷயம், நிறைய வீடியோவில் ரிப்பீட்டடான பாயிண்ட் தான், நான் ரிப்பீட் பண்ணணுங்கிறதுக்காகவே ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோ ஹோட்டல் ஆர் ஈட்டிங் அவுட். இந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்லலாம் மணி சேவிங்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ்டே நீங்கள் 2 டைம் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. பட் நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். அதை வந்து ரெடியூஸ் பண்ண தான் பார்ப்பேன் ஒழிய ரொம்ப அவசியம் நான் மட்டும்தான் பண்ணணுன்னு இருக்கேன். பட் ஆனால் இந்த வருஷம் முழுக்க ஹோட்டல்லையோ இல்லை வெளியிலையோ சாப்பிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். போன வருஷம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வெளியில் சாப்பிட்டோம், அது மூலமாக நாங்கள் பட்ட அவஸ்தை எல்லாமே பட்டுட்டோம். இப்போ பிள்ளைங்க கூட அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸில் ரொம்ப தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். நோ ஹோட்டல் ஆர் ஈட்டிங் அவுட். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன் இந்த வருஷம். ஏன் அப்படின்னா இதனால் நம்மளோட மணியும் லூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஹெல்த்தையும் லூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் சாப்பிட்டாலே ஏதாவது வந்து வயிற்றுக்கு பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யுது. முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஃபுட்டோட குவாலிட்டி டிவிலாம் பார்த்தோன்னா அதுவும் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் தயவுசெய்து வாங்காதீங்கிறான். எத்தனையோ பட்ட பழசெல்லாம் வச்சுருக்காங்க. ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட, பிரபலமான ஹோட்டலில் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த முக்கியமான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். பசங்களே இப்போ பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, சிக்கன் கிரேவி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் நானே செஞ்சு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் கூட தந்தூரி சிக்கன் கேட்டாங்க. வீட்டிலேயே தான் மசால் வாங்கி வீட்டிலே தான் நாங்கள் சிக்கன் வாங்கி பண்ணி கொடுத்தோம். ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அதனால் நோ ஹோட்டல், நோ ஈட்டிங் அவுட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வருஷம் இருக்க போகிறேன். 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பைக்குக்கு எல்லா சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸாக இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸுக்கு பைக் எடுக்கிறது ஓகே. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் வாங்கணுன்னா வாக்கிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை 4 தடவை பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணுன்னாலும் 4 தடவை நடந்து போவோம். சும்மா பைக்கை எடுக்கக்கூடாது. காலேஜ் ரொம்ப தூரம், ஸோ அப்போதைக்கு பைக் எடுத்துப்போம். சர்ச்சுக்கு போனோமோ அது தூரம் பைக் எடுத்துப்போம். வேறு ஏதாவது ரொம்ப தூரம்னா ஓகே. மற்றபடி பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும், திங்ஸ் ஒரு வேலை இருக்குன்னா நடந்து போய் பண்ணணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லேயே பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுறேன், மோஸ்ட்லி நடந்து போய் வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இது என்னோடய ஹெல்த்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி ஒரு அழகான வீடியோ போட்டிருக்கேன், 13 டிப்ஸில் வீடியோ. அந்த வீடியோ வந்து எனக்கு வியூஸே போல், ஏன்னு தெரியல, 2000 வியூஸ் அப்படியே நிற்கிது. நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். அதில் நிறைய 13 டிப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிடலாம். எனக்கே போன வருஷம் ஃபுல்லாக அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலை. நான் எங்கேயும் அந்த வீடியோவை பார்த்து அது உள்ளபடி நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் பெட்ரோல் செலவை குறைச்சி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 6வது விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இதை நான் லாஸ்ட் வருஷம் நான் பண்ணலை. ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆல் மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி பணத்தை சம்பாரிச்சிடணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது எப்போயாவது தான் வரும். அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. இது நான் போன வருஷம் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷம் வந்து எனக்கு கொஷின் பேப்பர் செட்டிங் வந்து அப்படியே குவிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னா 3 கொஷின் பேப்பர் செட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய 2-3 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கொஷின் செட் பண்ணி கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து நிறைய ப்ராப்பர் டைம் கொடுத்தாங்க.
அதாவது உடனே வேணும்னு கேட்கல, ப்ராப்பர் டைம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தேனாலே ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கலாம். சோம்பேறித்தனப்பட்டுட்டே விட்டுட்டேன். இன்னும் எனக்கு ப்ராப்பர் டைம் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து பிஸியெல்லாம் கிடையாது, இருந்தாலும் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் அதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்னலாம் மணி ஏர்னிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்து மணியை ஏர்ன் பண்ணணும். ஏன்னா நமக்கான ஏஜ் இது. ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, உழைக்க முடியாது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டிமா, அவங்க எங்கள் வீட்டுக்குலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி இருந்தாங்க. அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சான்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி ப்ரைவேட்டில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாப்பா 50 வயசு வரைக்கும் தான் ஓட முடியும், நல்லா உடம்புல பலன் இருக்கிறப்பே ஓடி உழைங்கப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்ட் இல்லை, மேக்ஸிமம் நம்ம 50-55 வயசு வரைக்கும் நம்மளால் ஓட முடியும், அதுக்கப்புறம் நமக்கு பலன் கொண்டிரும். ஸோ பலன் இருக்கிறப்பே நல்லா ஏர்ன் பண்ணணும், அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ அதை கிராப் பண்ணிக்கணும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு நம்ம ஐயோ குத்துதே கொடையுதேன்னு யோசிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த 6வது பாயிண்டில் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வருஷம் என்னென்னலாம் மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சோ எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது குறித்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுங்கிறதையும் நான் தனி வீடியோவாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 7வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட் மோர் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட். இன்னும் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம கற்றுக்கிட்டது கொஞ்சம் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன்னா அதில் வந்து நான் படித்ததில் கொஞ்சம் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா படிக்கணும், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாட்டினரோட மணி மேனேஜ்மெண்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறப்ப ரொம்பவே வந்து எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இன்னும் நிறையா ரீட் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்னும் நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து வரும். ஸோ எனக்கு வந்து யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுனால எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இன்னும் அதிகமாக படித்து என்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து வளர்க்குறதுக்கு ரீடிங் மட்டும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு 50% ஆஃப் த டிசிப்ளின் வந்து ரீடிங்கில் தான் வருது. நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தெரிஞ்சிருக்க நமக்கு தெரியாததா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே உண்டாயிருக்கு. ஸோ அது முக்கியமாக அந்த ஸ்கில்லை அந்த டிசிப்ளினை நான் கொண்டு வரதுக்கு இன்னும் நிறையா ரீட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.